3 எபிசோட் தான். கிட்டத்தட்ட 5 1/2 வருஷமா ஓடின ஒரு சீரியல் 3 எபிசோட்ல முடிய போகுது. பாக்யலட்சுமி சீரியல். ஸோ முடிய போற நேரத்தில இதுக்கப்புறமா அந்த கதையில என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு யோசிச்சு பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மேஜரா இந்த கதையில திடீர்னு சில கேரக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதாவது பாக்யாவுடைய அம்மா, பாக்யாவுடைய தம்பியுடைய மனைவி, அவங்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்லாம் இருந்த கேரக்டர்ஸ்லாம் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு அன்னைக்கு இனியா பேசுவாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலப்பான்ட்டாங்க. பாக்கியா அத பத்தி கவலைப்படல போல. சொந்த அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. அத பத்தி பேசவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படியே விட்டுர்றாங்க. இன்னைக்கு இதுக்கப்புறம் கல்யாணத்து வரைக்குமே எங்கேயும் அவங்கள காணோம். அதுக்கப்புறம் 2, 3 கல்யாணம் நடந்துச்சு, பிரச்சனை நடந்துச்சு. பாக்கியாவோட டிவோர்ஸ்ல இருந்தே அவங்க வரதில்லன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜேஷ் அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்த வச்சிருந்தாங்க. ராதிகாவுடைய முன்னாள் கணவர். அவர் அடிக்கடி தொல்ல பண்ணிட்டு இருப்பார். அந்த கதாபாத்திரத்த பாதியிலே காலி பண்ணிட்டாங்க. ராதிகாவுடைய கதாபாத்திரமே ஒரு கட்டத்துக்கு மேல சரி ஓகே வேணாம் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்தது தான். அதே மாரி பழனிச்சாமி, மிஸ்டர் பழனிச்சாமி திருப்பி காணவே காணோம். அவர் இந்த உள்ளார பிக் பாஸ்க்குள்ள போனாரு. பழனிச்சாமியா நடிச்ச ரஞ்சித் அவர்கள் வெளிய வந்ததுலருந்து அந்த கதாபாத்திரத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கேரக்டர பத்தி பேசவும் செய்றாங்க. கஃபே இருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. முன்னாடி அவ்ளோ நெருக்கமா இருந்தவரு, அவரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு அத்தன கதைய கொண்டு வந்துட்டு, இப்ப அந்த கதைய அப்படியே டிராப் பண்ணி பாதியில விட்டாங்க. இப்ப இதுல கிளைமாக்ஸ் போர்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் நடந்து சீசன் 2 இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிற கேள்விக்கு, ஒருவேளை இந்த கதாபாத்திரங்கள்லாம் திருப்பி ராதிகா, பழனிச்சாமி, இந்த மாரி ராஜேஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா, இவங்க எல்லாரும் கதாபாத்திரங்கள்லாம் திரும்பி ஒரு சின்ன கொக்கி போட்டு, ஒரு கம்மா போட்டு ஆரம்பிச்சா தான் உண்டு. ஆனா இப்போதைக்கு அஃபிஷியலா சீசன் 2 எதுவும் இருக்க மாரி தெரியவில்லை அப்படிங்கிறது உண்மை. ஸோ நீங்க இந்த முடிஞ்சு போன கதாபாத்திரங்கள், பாதியிலே விடுபட்ட கதாபாத்திரங்கள் பத்தியும், இப்ப இருக்க கதாபாத்திரங்களுக்கு ஒரு முடிவு குடுத்துருக்காங்கல்ல, ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல முடியிறாங்க. 4 படம் எடுத்தாரு எழில். ஷேடியன் கம்பெனியில பெரிய ஆள் ஆயிட்டாரு. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனி சமைக்க கத்துக்கிட்டாங்களாம். அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட். எம்பிஏ கோல்டு மெடலிஸ்ட்னு சொன்ன பொண்ணுக்கு. அமிர்தா பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட்டா இருக்காங்களாம். திருப்பி அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட். அவ்வளோ தூரம் சாதிக்கணும்னு வேட்கையோட எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருந்த பொண்ணுக்கு. அவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான எண்டுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இனியாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, இனியா அவங்க அம்மா பிசினஸ டேக் ஓவர் பண்ணலான்னு இருக்காராம். இருக்காங்களாம். ஆரம்பத்திலிருந்து அந்த விஷயத்த பண்ண ஜெனி, அமிர்தா கதை என்னங்கிறது தெரியல. ஸோ இந்த மாரி அங்கங்க ஒரு தொக்கி போட்டு வச்சுட்டாங்க. அதே மாரி அந்த ஈஸ்வரிலாம் திருந்துன மாரியும் தெரியல. அவங்களும் அப்படியே தான் இருக்காங்க. ஸோ அதே மாரி ஒரு பாதியிலே இந்த கதை முடியுதுங்கிறத பத்தியும், இத்தனை எபிசோட் ஆகியும் கேரக்டர் ஆர்க்கா 1, 2 பேர் தவிர மிச்சவங்களுக்குலாம் அப்படியே பாதியில முடிஞ்சிருச்சுங்கிறத பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு, அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.